ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா, தக்காளியை தான் பார்க்க போகிறோம். தக்காளி நம்ம தினசரி உணவில் எடுத்துக்கொள்கிற ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையான ஒரு உணவாக தான் இருக்குது. நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்க நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை நம்மளுக்கு தருது. அது மட்டும் இல்லாமல் இதில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால இது நம்முடைய உடலுக்கு நன்மை கொடுக்கறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை சாப்பிட்றதால நம்ம உடம்புல என்ன வகையான நோய்கள் எல்லாம் குணமாகணும் பார்க்கலாம். இது என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்கணும் பார்க்கலாம். இதை எப்படியெல்லாம் சாப்பிட்லான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரும பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் நம்ம உடலில் பல செயல்பாடுகளை பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தக்காளி நம்ம சாப்பிட்றதால இதய நோய்கள் வர பிரச்சனையும் குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக் பிரச்சனைகளும் குறைவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்றதால நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தக்காளியில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால இது செரிமான பிரச்சனைக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தக்காளியில் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறதால இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான நீர் சத்து அதிகமாக கிடைக்கிறது. தக்காளியில் இருக்கிற விட்டமின் சி மற்றும் லைக்கோபின் காரணமாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லா வலுவடைய செய்து இதனால் நோய் தொற்றுகள் ஈஸியாக அண்டாதபடிக்கு நம்ம உடலை பாதுகாப்பாக வச்சுக்கிறது. தக்காளியில் இருக்கிற கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் கே போன்ற சத்துக்கள் எல்லாம் எலும்புகள் நல்லா வலுவடைகிறதுக்கும் நம்மளுடைய முட்டி எலும்பெல்லாம் நல்லா வலுவாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. தக்காளியில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால இது நம்மளுடைய முகம் எப்போதும் நல்லா பளபளப்பாக பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. தக்காளியில் குறைஞ்ச கலோரி மற்றும் அதிக ஃபைபர் இருக்கிறதால உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம். இதை சாப்பிடும்போது உடல் எடை குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்லாம், அதாவது நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக அந்த முறையில் எடுத்துக்கணும். ஆரோக்கியமற்ற முறையில் எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. ஸோ இதை தக்காளி சூப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தக்காளி கறி பண்ணி சாப்பிடலாம். தக்காளி ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கலாம். பிரெட்டு, ரொட்டி இதிலெல்லாம் நீங்கள் சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி அதை சாப்பாடாகவும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். தக்காளி மசாலா, தக்காளி தோசை இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளியில் ஆரோக்கியமான ஒரு உணவு வகை. இதில் பல நன்மைகள் இருக்கிறதால நம்மளுடைய உடலின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு தக்காளி ரொம்ப தேவையான ஒரு உணவாக இருக்குது. இது செரிமானம், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய் இது போன்றவற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மேலும் நம்ம சருமத்திற்கு நல்ல பலனை அளிக்கிறதா இருக்குது. ஸோ இந்த தக்காளியை தினசரி உணவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.